Praise the Lord, hallelujah. We welcome you once again, all those watching live on Revival Generation on YouTube, Parousia House Assembly, Christ Like Transform Ministries, and Joints of Youth. I welcome you in the name of our Lord Jesus Christ. ஸோ இதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஸோ ரிவைவல் ஜெனரேஷனில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் கிரைஸ்ட் லைக் ட்ரான்ஸ்ஃபார்மிங் மினிஸ்ட்ரி டைம்ஸ் ஆஃப் வியூ மற்ற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் இந்த நாளில் வாழ்த்தி வரவேற்கிறோம். I believe that God will speak to you in a mighty way this morning. இந்த காலை வேளையில தேவன் உங்களோட வல்லமையாய் பேசுவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். Because it is the message for the decade. இந்த நூற்றாண்டின் ஒரு செய்தியாய் இந்த செய்தி இருக்கிறது. It will transform the hearts of people. ஜனங்களுடைய இருதயத்தை இந்த நாளில் மாற்றவிருக்கிறது. It will turn the heart of the fathers to the children and the children to the fathers. இதனால தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனிடத்திலும் திருப்புகிற ஒரு செய்தியாயிருக்கு. I believe that God will speak to you. தேவன் உங்களோடு பேசுவான்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். Let's bow down our head in prayer. இந்த நாளில் ஜெபம் செய்வோம். Father, we thank you for this wonderful time. இந்த வேளையில இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். We want you to speak as we humbly obey and we want to hear your voice. இந்த நாளில் உங்களுடைய செய்திக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கேட்கும்படியாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். Lord, you speak, we listen. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Today is 12th of September 2020. இந்த நாளின் தேதி 12 செப்டம்பர் 2020. We are coming towards the end of the year. வருஷத்தின் கடைசி பாகத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். It's a new season that God is declaring. இந்த நாள்ல ஒரு புதிய காலத்தை தேவன் அறிவிக்கிறார். God is bringing a big change in the life of true Christians. உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை கொண்டு வரவிருக்கிறார். It is the time for changes for if you are a true Christians. இதனால நம்ம ஒவ்வொருவரும் ஒரு உண்மையான கிறிஸ்தவர்களா இருந்தோமானால் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். Because this is the time of change. ஒரு மாற்றத்தின் காலமாய் இருக்கிறது. Today we will be talking about a very interesting and very important subject called 3 steps to freedom. ஒரு முக்கியமான ஒரு செய்தி இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். 3 அடிப்படை காரியங்கள் ஒரு விடுதலையை அடையும்படியாக இருக்கிறது. Today I can give you 1001 messages. 1001 செய்திகளை வந்து நான் என்னால கொடுக்க முடியும். Probably you have already heard millions of messages. கோடிக்கணக்கான செய்திகளை நீங்களும் கேட்டிருக்கலாம். But the only thing that will change you is the conviction of the Holy Spirit. ஆனா பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதல் மாத்திரமே வந்து உங்களை மாற்ற முடியும். I believe today the Holy Spirit will prick to your heart. இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இருதயத்துல பேசுவான்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். It is not me who giving the message. நான் வந்து இந்த செய்தியை கொடுக்கல. It is God is speaking to you directly, face to face. தேவனே வந்து உங்களிடத்துல முகமுகமா வந்து பேசவிருக்கிறார். Let us read our scripture in John chapter 8 verse 32. ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். Ye shall know the truth and the truth will set you free. யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். Today the prime mission of a person in life is to know the truth. ஒரு நபரின் ஒரு முக்கியமான ஒரு பணியா இருக்கிறது சத்தியத்தை அறிந்து கொள்கிறது. You can be of any religion. நீங்க எந்த மதமாக கூட இருக்கலாம். You can be of Baha'i religion, you can be a Buddha or Buddhist, you can be a Taoist, you can be a Hindu, you can be a Hindu, you can be whatever religion you may be. The only primary mission of a human being is to find the truth. நீங்க வந்து எந்த ஒரு மதமா இருக்கலாம், பாயா இருக்கலாம், தௌயிசமா இருக்கலாம், இல்ல புத்திசமா இருக்கலாம், எந்த ஒரு மதமா இருந்தா கூட உங்களுடைய முக்கியமான ஒரு பணி வந்து என்னன்னா நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்கிறது. The whole universe, 8.2 billion people of the whole universe is looking for one single answer, is truth. 8,000 கோடி ஜனங்கள் அவங்களோட முக்கியமான ஒரு பணியா இருக்கிறது சத்தியத்தை அறிந்து கொள்கிறது. Hosea chapter 4 verse 6 says, my people were destroyed for lack of knowledge. ஓசியா 4:6 வந்து நம்ம வாசிக்கிற வேளையில ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று போடப்பட்டிருக்கு. God is not talking to Christian. God is talking to the population of the earth. For the people is destroying for lack of knowledge. தேவன் இந்த வசனத்துல அவருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் இடத்துல அவர் வந்து பேசல, ஆனா உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். If you read the continuation of the verse,
God say, I forgot their children, for they rejected me. அந்த வசனத்தை நீங்க தொடர்ந்து வாசிக்கிற வேளையில தேவன் வந்து அந்த வசனத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விட்டேன். God forgot the children because you rejected God. தேவனை வந்து நம்ம மறுதலித்தனால தேவன் வந்து நம்மளுடைய பிள்ளைகளை மறப்பார் என்று வசனம் சொல்கிறது. Look at it. This is not a religious message I'm giving. I am telling you, you can be of any religion. If you forget God, God will reject your children. So நீங்க எந்த ஒரு மதமாக கூட இருக்கலாம், ஆனா இந்த நாளுடைய சத்தியமானது, நீங்க தேவனை வந்து மறந்தீங்கன்னா தேவன் உங்களுடைய பிள்ளைகளை மறப்பார். It is your duty to find out. So உங்களுடைய வேலை நீங்க அறிந்து கொள்கிறது. You got to find out what is the truth behind. அதுக்கு பின்னால இருக்கிற சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்றது அது உங்களுடைய வேலை. Today I can the Bible, Moses is the man who delivered 2 million people of Israel from the Egypt. So மோசேயோட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கிற வேளையில தேவன் மோசேயை வந்து பயன்படுத்தி அந்த 2 கோடி ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்தார். They move out from Egypt into wilderness. எகிப்திலிருந்து வனாந்திரத்துக்கு அவங்க கொண்டு போகப்பட்டார்கள். Moses was given a very prime job to deliver the people from the hand of Egyptian. மோசேயோட ஒரு மிகப்பெரிய வேலை, மிகப்பெரிய பணி என்னவா இருந்துச்சுன்னா, இந்த எகிப்தியர்களிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. You can see that in Exodus chapter 8 verse 7. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 7-8 வசனத்துல இதை வாசிக்கலாம். And I come down to deliver them out of the hand of Egyptian. அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்த என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். God wanted to deliver the people from Egypt, means bondage. So தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமையிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஆசையாய் இருந்தார். Today God is telling you, church, children, all 8.2 billion people of the earth, God want to deliver you from your bondage. இதனால தேவன் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, இங்க இருக்கிறவங்களும் உலகத்துல இருக்கிற இந்த 8,000 கோடி ஜனங்களுக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மளுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்க. If you are living in bondage, if you are living in sin, if you are living in pain, if you are living in curse, if you are living in whatever situation, God say, I am delivering you today. இதனால எந்த கட்டளையில இருக்கலாம், எந்த வியாதியில இருக்கலாம், எந்த சாபத்துல இருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் தேவன் இந்த நாள்ல நம்ம சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன, நம்மளை வந்து அவர் வந்து விடுதலையாக்கும்படியாக வந்து அவர் சித்தமாய் இருக்கிறார். He wants to deliver you. அவர் நம்மளை விடுதலையாக்கும்படியாக சித்தமாய் இருக்கிறார். He don't want you to be in the bondage. நம்ம வந்து அந்த கட்டளையில இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஆசைப்படல. Today if you see many Christians out there, you are already delivered. வெளியில இருக்க अनेक கிறிஸ்தவர்கள் ஏற்கனவே விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. How you get your deliverance? By confessing Romans 10:9. ரோமர் 10:9 வந்து அறிக்கை செய்து நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. You confess with your heart and you believe Jesus Christ is Lord, you are delivered. நீங்க வந்து அது விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை வந்து நீங்க விசுவாசிக்கிற வேளையில, அது அறிக்கை செய்கிற வேளையில நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. Remember, this is a secret I want to tell. Deliverance is not freedom. இந்த நாள்ல நம்ம வந்து ஒரு காரியத்தை வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது வந்து என்னன்னா, விடுதலை செய்கிறது வந்து விடுதலை அல்ல. Deliverance is not freedom. So விடுதலை செய்கிறது விடுதலை அல்ல. Not deliverance. Freedom is different. Freedom வந்து விடுதலை. Deliverance is விடுதலை ஆக்குதல். In Tamil I don't know how you say in Tamil, but in English I can tell you, deliverance and freedom is two different things. No, deliverance and freedom are not the same. So விடுதலை செய்கிற காரியம் வந்து விடுதலையை அடைகிறது அல்ல. Okay, I don't know how you're going to interpret Tamil, but in English it's very clear. Okay, I want to give you an example. So உதாரணத்தை கொடுக்க விருக்கிறேன். Moses delivered the people from Egypt. மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணினார். But then the people did not live in freedom. ஆனா அந்த ஜனங்கள் ஒரு விடுதலை வாழ்க்கையில வாழவில்லை. Not vidudalai, it has to be some other word. You got to find another word for it. Freedom means you're free. You're free. No, not under any more things that are holding you. You're free.
விடுதலை It's not deliverance. Okay. Huh? Sugandram, yes, that's the word. Alright. Okay? Sorry. So, deliverance is not freedom. விடுதலை சுதந்திரம் அல்ல. Yes, that's the word, right. Thank you. Okay, thank you. Okay. So, today you can be delivered by saying Romans 10:9. இந்த நாள்ல ரோமர் 10:9 சொல்லி நம்ம சுதந்திரத்தை விடுதலை வந்து பெற்றுக்கொள்ளலாம். Okay, but the moment you come out of the kingdom of Egypt, இந்த எகிப்திலிருந்து நீங்க வெளியாகிற வேளையில God put them in a 2-week journey from Israel, from Egypt to the land of Canaan. அந்த 2 வாரம் வந்து அவங்க பிரயாணம் பண்ணாங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு. It is supposed to be a 2-week travel only. அது வந்து ஒரு 2 வாரத்தின் பிரயாணம் மாத்திரமே. The question is, why God let them go that 2-week journey? ஏன் இந்த நாளோட ஒரு கேள்வி வந்து என்னன்னா, ஏன் தேவன் அந்த 2 வார பிரயாணத்தை அனுமதித்தார் அவங்க வாழ்க்கையில? Because in the desert there's no water. வனாந்தரத்துல நம்ம பார்க்கும்போது தண்ணீர் இல்லை. In the desert there's no food. வனாந்தரத்துல சாப்பாடு இல்ல. In the desert there's no air condition. வனாந்தரத்துல ஏர்கான் இல்ல. In the desert there is no luxury that they had in the land of Egypt. வனாந்தரத்துல அவங்க எகிப்துல பெற்றுக்கொண்ட அந்த அந்த சொகுசான வாழ்க்கை வந்து அங்க இருக்காது. And because of this travel, whatever that is inside them begin to surface out. அந்த வனாந்தரத்தின் அனுபவம் வந்து அவங்க உள்ளுக்கு இருந்த எல்லா காரியத்தையும் வெளியாக்க ஆரம்பித்தது. They are grumbling. அவங்க வந்து முறுமுறுக்க The ஆரம்பித்தாங்க. murmuring. அவங்க வந்து குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. The attitude. அவங்களுடைய அணுகுமுறை வந்து வேற மாதிரி இருந்துச்சு. The jealousy. அவங்களுக்கு வந்து பொறாமை The இருந்துச்சு. complaining about Moses. அவங்க மோசேயை குறித்து அவங்க குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. All come up. எல்லாமே வந்து வெளியாக ஆரம்பிச்சு. Understand? Pulida. And that's why today you and I may go through difficult times. When you go difficult times, God allows you to go through the difficult time for all the evil thing inside to surface. So இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளும் வந்து கடந்து போலாம். ஏன் தேவன் இந்த காரியத்தை அனுமதிக்கிறாங்கன்னா நம்ம உள்ளுக்கு இருக்கிற அந்த கெட்ட காரியங்கள் வெளியாகும்படியாக God trying to tell you, son, there is still jealousy, there is still anger, there is still lust, there is still pride that is inside you. See, look at it. So அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம கடந்து போற வழியா தேவன் என்னத்தை காண்பிக்கிறானா, உனக்குள்ளார வந்து பெருமை இருக்கு, உனக்குள்ளார பொறாமை இருக்கு, உனக்குள்ளார வந்து இச்சை இருக்கு, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு தேவன் வந்து வெளியரங்கமா வெளிப்படுத்த விரும்புகிறார். Let me come to you another way. The first time when you accepted the Lord Jesus Christ as personal Lord and Savior, இன்னொரு உதாரணம் வந்து நம்ம பார்க்க வரல. நம்ம முதலாவது தேவனுக்குள்ள வருகிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போறோம். First 1 month, 2 months, 3 months, 4 months, 5 months, you are very happy. So முதல்ல ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் ரொம்ப சந்தோஷமா இருப்போம். Because God start doing miracle. காரணம் வந்து தேவன் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். You start getting a healing, you start getting a blessing, you got everything. You say, "Oh, I'm excited. Oh, I'm hallelujah." You'll be jumping up and down. So உங்களுக்கு வந்து எல்லா சுகமும் கிடைக்கும், எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, நீங்க குதித்து தேவனை ஆராதிப்பீங்க. After the 6 months, 6 மாசத்துக்கு அப்புறம் you start begin to feel dry. உங்க வாழ்க்கையில வந்து ஒரு காஞ்சி போன ஒரு நிலை வந்து வரும். You begin to start facing problem. உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். You know what is this phase you're going through? This is the phase of wilderness. இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் வந்து வனாந்தரத்தின் அனுபவம். You know why you going through these difficulties is because still the old friend, whatever the old friend is still pulling you back because you're fighting yourself now. And அப்படிப்பட்ட அனுபவம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் வந்து வருகிறதுனா நம்மளுடைய பழைய கூட்டாளி பழைய வாழ்க்கை நம்மள வந்து பிடிச்ச இழுக்க ஆரம்பிக்கும். I say, hey, Kamla, never mind, you go to church only one sip only, come, never mind, it's okay, God understand, you can ask forgiveness in the Holy Communion, no problem, come. அந்த வாழ்க்கை வந்து எப்படி வந்து நம்மள அழைக்க ஆரம்பிக்கும்னா பரவாயில்ல, எல்லா காரியமும் வந்து செஞ்சிட்டியே, இப்போ ஒரு வாட்டி வந்து நீ செஞ்சு பாரு, பரிசுத்த நற்கரனை நீ மன்னிப்பு கேட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு சொன்னோம். And you know what, the old song, the old dance, the old drama, the old thing that you do start pulling you back. அந்த பழைய பாடல்கள், பழைய காரியங்கள், பழைய டிராமா வந்து நம்மள வந்து பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கும். And he said, now you're stuck because you already come out of Egypt, but now
the Egypt is inside you, and the inside Egypt is trying to pull you back to Egypt. நீங்க வந்து நீங்க சரீரபூர்வமா எகிப்தில இருந்து நீங்க வெளியே ஆயிட்டீங்க, ஆனா உங்க உள்ளுக்கு இருக்கிற அந்த எகிப்து உங்களை வந்து பிடித்து இழுக்க ஆரம்பிக்கும். The way you talk. நீங்க பேசுகிற வார்த்தைகள். Some people, when you are not saved, you talk vulgar words like water. நீங்க வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வந்து நீங்க கெட்ட வார்த்தைகளை பேசி தண்ணி மாதிரி பேசுவாங்க. தண்ணி மாதிரி பேசுவாங்க. எல்லா பாஷையும் பேசுவாங்க. கரெக்டான வேர்ட்ஸ் சொல்றேன். So but the moment you start accepting the Lord, you get angry, the word coming out. You want to tell, you don't want to tell, you don't know. But in the anger you still tell. சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நீங்க அப்படிப்பட்ட வெளியே வந்துட்டான அந்த சூழ்நிலையில உங்களுக்கு வந்து அந்த வார்த்தை வந்து பேசணுமா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துல நீங்க பேசிடுவீங்க. அந்த ஆத்திரத்துல, அந்த கோபத்துல எப்படி பிரதர் தெரியாம பேசிட்டேன், இன்னொன்னு தெரியாம கத்திட்டேன், தெரியாம பண்ணிட்டேன். Have you ever said that before? I did it in my anger. It is not anger, it is Egypt in you. ஒரு கோவத்துல செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றது இல்ல, அதுக்கு அதோட காரணம் வந்து என்னன்னா உங்களுக்குள்ள அந்த பழைய ஈஜிப்ட் உங்களுக்குள்ள இருக்கு. Today the problem is most Christian left Egypt, but Egypt is inside them. சோ அநேக கிறிஸ்தவர்கள் எகிப்தில இருந்து வெளியே ஆயிட்டாங்க, ஆனா அந்த எகிப்து வந்து அவங்க உள்ளுக்கு இருக்கு. They still practicing the same talking. They still practicing the same anger. They still practicing the same evil practice. அவங்க வந்து அதே எகிப்தில பேசின அதே வார்த்தைகள் செய்த காரியங்கள் அவங்களுக்குள்ளார வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. How many of you are lazy? Oh no, I should not tell you. You are not. I am not talking to you. I am talking to the person behind you. எத்தனை பேர் இந்த இடத்துல சோம்பேறிகளா இருக்கீங்க? சோ உங்கள்ட்ட பேசல, பின்னால இருக்கவங்கள்ட்ட பேசுங்க. Tell your friend. He is not talking about me. He is talking about the behind person. பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, உங்களை குறித்து சொல்ல, என்னை குறித்து சொல்ல, பின்னால இருக்கிறவங்களை குறித்து சொல்ல. You see, if you are lazy and you accepted the Lord and you stay lazy, you are still in Egypt. சோ நீங்க வந்து ஏற்கனவே சோம்பேறிகளா இருந்து எகிப்தில இருந்து வெளியாயும் இந்த நாள்ல நீங்க சோம்பேறிகளா இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள எகிப்து இருக்கு. You getting me? புரியுது? Are you getting the example well or not? புரியுதா? நான் என்ன சொல்றேனே? So what you need to do, you got to fight the enemy inside you. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த விரோதியை நீங்க இந்த நாள்ல போராட வேண்டும். And that is why if you look in the book of Joshua chapter 5 verse 6, யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனம், if you look at this verse, God say, I tried to get these people of Israel to back to Canaan land, but because the Egypt is inside them, they still complain, they still murmur, they say still don't have onion and garlic, I cannot bring them to the land of Canaan. அந்த வசனத்துல நீங்க வாசிக்கிற வேளையில வசனத்துல வந்து என்ன சொல்லுதுன்னா, அவங்க இந்த ஜனங்களை வந்து எகிப்தில இருந்து நான் கானானுக்கு வந்து கொண்டு போனோன்னு நான் சித்தமா இருக்கேன், ஆனா அவங்க வந்து இன்னும் முறுமுறுத்து கொண்டு அவங்க குறை சொல்லி கொண்டு இது பத்தல அது பத்தலன்னு சொல்லிட்டு குறை சொல்லி கொண்டு இருக்கிற வெங்காயம் இல்ல, பூண்டு இல்ல, காரம் இல்ல, இறைச்சி இல்ல, பண்டி இல்லன்னு சொல்லிட்டு இருந்ததுனால God says I cannot take them to the land of Canaan. I cannot. அவங்கள வந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவங்கள வந்து கானான் தேசத்துக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு நான் கொண்டு போக முடியாதுன்னு தேவன் சொல்லிக்கிறார். This has been a question to me for a long time. Today only I got the answer. அநேக நாட்கள் வந்து இந்த கேள்வி எனக்கு இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு தான் தேவன் எனக்கு பதில் கொடுத்தார். I had a question from the Lord. I said, God, 2 million people you bring out from the land of Egypt. Why you kill everybody and let only 2 people go to the land of Canaan? This was my question for decades of years. So அநேக ஆண்டுகளாய் வந்து எனக்கு இருந்த ஒரு கேள்வி வந்து என்னன்னா, 2 கோடி ஜனங்களை எகிப்தில இருந்து நீங்க வெளியாக்குனீங்க, ஆனா ஏன் வந்து 2 பேர் எல்லாத்தையும் சாகடித்து 2 பேர் மாத்திரமே வந்து அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போனீங்க? Why you so cruel? This is my question to God. I say, why Lord you're so cruel? You shouldn't have done that. Might as well you leave them in Egypt, die in Egypt. Why you do this? This was my question to God. தேவனிடத்துல எனக்கு இருந்த ஒரு கேள்வி வந்து என்னன்னா, ஏன் ஆண்டவரே நீங்க எவ்வளவு கொடுமைக்காரரா, ஏன் இப்படி வந்து ஜனங்களை வந்து எகிப்திலே விட்டுருக்கலாமே, அங்கே செத்துருப்பாங்க, ஏன் வந்து இப்படியா வனாந்தரத்துக்கு கொண்டு போய் சாவடிச்சீங்க? This was my question, and this is the answer God says. God said, son, when they are going to the land of Canaan, they have to fight the Canaanites, the Amorites, the Hittites, the Perizzite, and the Jebusites. They got to fight. If they themselves are still fighting with their own self, how are they going to fight outside people? This is what God answered me. So தேவன் வந்து எனக்கு கொடுத்த வந்து பதில் வந்து என்னன்னா, அவங்க அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை வந்து அவங்க சுதந்திரித்து கொள்ளணும்னா அங்க இருந்த
அந்த கானானியர்கள், ஏத்தியர்கள், எமோரியர்கள், பெருசியர்கள், ஏவியர், எபூசியர்கள், அந்த 6 ஜனங்களையும் வந்து அவங்க போராட வேணும். ஆனா இந்த நாள் அவங்க வந்து அவங்களுக்குள்ளார இருக்கிற போராட்டத்தை வந்து போராடி கொண்டிருக்காங்க. எப்படி அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவங்க சுதந்திரிக்க முடியும்? Then I got some logic of why God killed them in the desert. அப்பதான் வந்து எனக்கு அந்த புரிந்துணர்வு வந்துச்சு, ஏன் வந்து தேவன் அந்த ஜனங்களை வனாந்தரத்தில் சாகடித்தார். They are not ready to fight and they are not ready to take the land. They are still fighting in their own self, with the lust, with the grumble, with the murmur, with the pride, with the anger, with the onion and garlics. அவங்க வந்து அந்த 6 கூட்ட ஜனங்களை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு அவங்க தயாரா இல்ல. அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவங்க தயாரா இல்ல. அவங்களுக்கு இருந்த அந்த போராட்டத்தை வந்து அவங்க ஜெயிக்க முடியாமல் இருந்துச்சு. This is my question to you, Revival generation. Listen carefully. All Parousia House Assembly people, listen carefully. All those people, whether whatever religion you are, listen carefully. This is my question. இந்த நாள்ல இங்க இருக்கிறவங்களும் ரிவைவல் ஜெனரேஷன், நீங்க எந்த மதம் எந்த இனமா இருந்தாலும் உங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி வந்து என்னன்னா, what new things are you doing today? இந்த நாள்ல என்ன புதிய காரியங்களை நீங்க செய்தீங்க? If you are expecting something new to happen and you still doing the old thing, you are, I don't know what to say, you are insane. இந்த நாள்ல நீங்க ஒரு புதிய காரியத்தை எதிர்பார்த்து ஆனா நீங்க இன்னும் பழைய காரியத்திலே வாழ்ந்து கொண்டு அந்த காரியத்தை நீங்க செய்து கொண்டிருந்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து ஒரு you cannot get a new result. Let's say if I give you an example, if you go to the tall building, you fall down from the tall building, what will happen to you? Tell me. So உயரமான ஒரு கட்டடத்துல இருந்து நீங்க குதிச்சீங்க, no parachute, no parachute. The parachute இல்லாம நீங்க குதிச்சீங்கன்னா என்ன ஆகும்? What happen? You will die, go to heaven. No, you will continue, confirm you will die. Don't know where you go. But what am I trying to tell? That is how it is. If you are doing the same old thing all the while and you are still saying, Father, I'm praying, you are just like jumping from the building and believing to be alive. இந்த நாள்ல நீங்க தேவன் வந்து உங்களை விடுதலை ஆக்கணும், தேவன் உங்களுக்கு காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து இன்னும் பழைய காரியத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அது வந்து எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, ஒரு உயரமான ஒரு கட்டடத்துல இருந்து நீங்க எந்த ஒரு உதவியும் இல்லாம குதிக்கிற மாதிரி நீங்க வந்து என்ன நினைப்பீங்கன்னா, நான் குதிச்சா கூட நான் உயிரா இருப்பேன், ஆனா நீங்க செத்து தான் போவீங்க. புரியுதா? Today I can tell you, dear Christians, listen. You can be a 20 years Christian, 30 years Christian, 50 years Christian. What have you have changed today? That's my question to you. நீங்க 10 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 20 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 50 வருஷம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம். ஆனா இந்த நாள்ல உங்களுக்கு கேட்கிற ஒரு கேள்வி வந்து என்னன்னா, இந்த நாள்ல என்ன காரியத்தை நீங்க மாற்றுனீங்க? If you don't change every day, God will not take you to the land of Canaan. So நீங்க அனுதினமும் வந்து நீங்க ஒரு மாற்றத்தை, புதிய மாற்றத்தை கொண்டு வரலனா தேவன் வந்து உங்களுக்கு வாக்களித்த அந்த கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. That is why you see in most churches we can give million and one message, we can quote all the verses of Genesis to Revelation, no changes. You know because why? The people don't want to change. They are happy in Egypt. So அநேக சபைகள்ல வந்து நம்ம பார்க்கிற வேளையில 1000 செய்திகளை கேட்கலாம். 1000 வசனங்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துற வரைக்கும் வந்து நீங்க வந்து அது குறித்து நீங்க பேசலாம். ஆனா அவங்க வந்து மாறாமல் இருக்கிற வேளையில அவங்க எகிப்துல தான் வந்து கொண்டிருப்பாங்க. Same church, same chair, same place every week they come, same place they sit, hit up they sit, go back. அவங்க அதே ஒவ்வொரு வாரமும் வருவாங்க, அதே காரியத்தை செய்வாங்க, அதே நாற்காலியில தான் உட்காருவாங்க, அந்த நாற்காலியை வந்து சூடாக்கிட்டு போயிடுவாங்க. The same person for the same prayer every week with the video recording, audio recording. அதே நபர் அதே ஜெபத்துக்காக அதே ஆடியோ ரெக்கார்டிங்கோட வந்து வருவாங்க. See Nana, bring the handphone. Same person every week, same prayer. Are you getting me? You all don't understand. Why you are so quiet? I am telling you, church, you cannot be the same. If you are in the same thing, if you say I am doing praise and worship for 20 years, you are something wrong with you. You must be crazy. Imagine like this. Imagine like this. If a baby born 20 years ago, still wearing pampers and still crying for milk, that's what it is. ஒரு குழந்தை அதுக்கு வந்து எதுக்கு ஒப்பா இருக்குன்னா, ஒரு குழந்தை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தை 20 வருஷத்துக்கு முன்னால பிறந்து இன்னைக்கு வரைக்கும் பெம்பர்ஸ் போட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு எப்படி இருக்கும்?
Christian, 20 ஆண்டு கிறிஸ்தவர், 50 years Christian, 50 வருஷம் கிறிஸ்தவர். still asking to change the napkin. The pastor has to change it on Saturday. இப்ப வாரம் வந்து பாஸ்டர் வந்து அவங்களுக்கு நெப்கின் வந்து மாத்தணும். No, I'm not scolding you, I'm telling you. This is what God is having. This is the problem that God is having. Today, church, change yourself. இதனால சபையை வந்து நீங்க மாற வேண்டும். If you are playing drum, every week there must be a new beat. You must know how to play. Or else don't play because you are in Egypt. சொல்லுங்க. நீங்க டிராம் வந்து விளையாண்டீங்கன்னா வாரம் வந்து நீங்க புதிய பீட் வந்து நீங்க கற்றுக்கொள்ளணும், அதை வந்து அடிக்கணும். அப்படி நீங்க மாறலன்னா நீங்க வந்து எகிப்தில் தான் வாழ்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு If you are studying, every day you must learn something new. If you're not learning something new, you are in Egypt. So நீங்க வந்து படிக்கிற ஒரு பிள்ளைகளா இருந்தீங்கன்னா நீங்க அனுதினமும் புதிய காரியங்களை நீங்க வந்து படிக்க வேண்டும். அப்படி படிக்கலைன்னா, அப்படி மாறலைன்னா நீங்க வந்து எகிப்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம். If you are doing work and if you are not doing something new in your work to get your progress, and you are not progressing in your work, you go to your office, you stay in front of your computer, you look at lazada.com, you buy this, you buy that, you say, you place your time, finish, punch in, punch out, you are in Egypt. God is telling you. இதனால நீங்க வேலை செய்கிறவர்களா இருந்தீங்கன்னா நீங்க அனுதினமும் நீங்க வேலைக்கு வந்து போயிட்டு எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கொள்ளாம நீங்க லசாடா ஷாப்பில வந்து உட்காந்து காரியத்தை வாங்கி கொண்டு அதுக்கப்புறம் நீங்க காலையில பஞ்ச் இன் பண்ணிட்டு வெளியே வந்து பஞ்ச் அவுட் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து எகிப்தில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு அர்த்தம். Are you understand what I'm saying? நீங்க புரிந்து கொள்றீங்களா? Today I want to tell you, you know what God is telling? I give you the picture, I give you the clear picture. This is the content. Now I'm coming, just now was introduction. முதல்ல வந்து ஒரு முன்னுரை, இப்பதான் வந்து முக்கியமான காரியத்துக்கு There are three things I want to tell you. இந்த மூன்று காரியங்கள் நீங்க புரிந்து கொள்ளணும். Egypt equals bondage. எகிப்து வந்து ஒரு கட்டுக்கு ஒரு சமமா இருக்கிறது. Tell after me. Egypt, எகிப்து bondage. சொல்லுங்க. எகிப்து ஒரு கட்டு. So this is number 1. இதுதான் வந்து முதல் காரியம். Number 2, இரண்டாவது காரியம், wilderness is classroom. சோ வனாந்திரம் ஒரு வகுப்பறை போல இருக்கு. சொல்லுங்க. Wilderness is classroom. வனாந்திரம் ஒரு வகுப்பறை. This is number 2. Number 3, மூணாவது காரியம், Canaan land is freedom. சோ கானான் தேசம் ஒரு சுதந்திரம். கானான் தேசம் ஒரு சுதந்திரம். Today if you want the land of Canaan, if you want to eat the best of the land, you must go through the experience of the wilderness. இந்த நாள்ல நீங்க அந்த சுதந்திரத்தை, அந்த கானான் தேசத்தோட அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அந்த வனாந்திரத்தின் அனுபவத்தை நீங்க கடந்து போக வேண்டும். You have to go through. அது வந்து நீங்க கடந்து போக வேண்டும். This is what God is trying to teach all of us today. இதுதான் வந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். Let me put it in a Christian perspective or in the perspective of the church. இந்த ஒரு சபையோட ஒரு காரியத்துக்குள்ள வந்து நான் வந்து கற்றுக் கொடுக்கிறேன். The moment you accept Jesus Christ, இயேசு கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ற வேளையில you got salvation. உங்களுக்கு வந்து ரட்சிப்பு வருகிறது. God redeemed you from all the sin and of the curse. So தேவன் உங்களை எல்லா பாவத்திலிருந்து எல்லா சாபத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்குகிறார். But your redemption is not promising you unto freedom. It is not. ஆனா நீங்க பெற்றுக்கொண்ட அந்த விடுதலை உங்களை சுதந்திரத்துக்குள்ள கொண்டு போகும்னு சொல்லிட்டு அர்த்தம் அல்ல. This one you must understand. இது வந்து நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். Don't go and tell any Christian the moment you accept Jesus Christ as personal Lord and Savior, you have no problem, your life is better process. It's a lie. நீங்க வந்து ஒரு புதிதாய் வந்த ஒரு கிறிஸ்தவனிடத்துல நீங்க இப்படியா வந்து நீங்க வந்து சொல்லக்கூடாது. நீங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ற வேளையில உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும், எல்லா காரியமும் வந்து நல்லா வந்து போகும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லக்கூடாது. It's a lie. அது வந்து ஒரு பொய். Because God did not promise you freedom. God only give you redemption. அது வந்து ஒரு பெரிய பொய்யா இருக்குது. காரணம் தேவன் நம்மளுக்கு ஒரு விடுதலையை தான் வந்து கொடுக்கிறார், அவர் சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. Understand? If you want to get the promise or if you want to get the blessing of God, you have to go through a wilderness process of fighting yourself. நீங்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா நீங்க அந்த வனாந்தரம் அந்த அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை நீங்க கடந்து போற வேளையில தான் நீங்க அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வீங்க. All Christians and God's children must go through the period of wilderness. Compulsory. எல்லா கிறிஸ்தவர்களும் தேவனுடைய பிள்ளைகளும் அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை கடந்து போயே ஆக வேண்டும். Okay, when you go through the wilderness, that means your temptation.
the stress, the tension. Sometimes your workplace got tension. Sometimes your home got tension. Sometimes your pastor makes you tension. Every time you see your pastor, you become nervous. Every time you see your boss, you become tension. All these are wilderness experience. ஸோ நீங்க ஒரு வேலைக்கு வந்து போறப்ப உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டென்ஷன், அநேக தாக்குதல், அநேக காரியங்கள் வர வேலையில உங்க போஸை பார்த்தா ஒரு பயம், போஸ் வந்து எப்போதும் வந்து உங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு கொண்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள கடந்து போனீங்கன்னா அது வந்து ஒரு வனாந்தரத்தின் அனுபவம். You are in a classroom. நீங்க வந்து ஒரு வகுப்பறைக்குள்ளார இருக்கீங்க. You are in a process of learning. நீங்க வந்து கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்திற்குள்ள இருக்கீங்க. You are getting to know who you are really. நீங்க யார் என்று நீங்க அறிந்து கொள்கிற ஒரு அனுபவம். At that time your pastor will come and correct you. Hey, you must do like that. Hey, you must do like that. Start cobra coming out. அந்த நேரத்துல தான் வந்து போதகர் வந்து சொல்லுவார், பாஸ் வந்து சொல்லுவாங்க, நீ இதை மாற்றிக்கொள்ளணும், இது கற்றுக்கொள்ளணும்னு. அப்பதான் வந்து உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாம்பு வந்து வெளியாகும். How dare he tell like that? I go to another church. I'm leaving the church. I don't want. எப்படியா வந்து அப்படி வந்து சொல்ல முடியும், நான் இந்த சபையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Go, no problem, because you never change. The correction is for you to know yourself, not for us. So அந்த திருத்தம் நீங்க வந்து உங்களை குறித்து அறிந்து கொள்ளுகிறதுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. So whenever when people come and tell you your problem, you got to be happy, because why? At least he's helping you to tell what you need to change. So ஒருத்தர் வந்து நீங்க வந்து இதை மாற்றிக்கொள்ளணும்னு வந்து உங்கள்ட்ட வந்து சொல்ற வேலையில நீங்க சந்தோஷப்பட வேண்டும். காரணம் உங்களை அறிந்து கொள்ளும்படியாக வந்து அவங்க உங்களுக்கு உதவி செய்றாங்க. I read for you from the book of Galatians chapter 5 verse 19 and 20. For the work of the flesh is adultery, fornication, uncleanness, lasciviousness, adultery, witchcraft, hatred, variance, emulation, wrath, strife, sedition and heresy. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-20 வசனங்கள். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவைகள் யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள். All this, everything that comes from inside of a person. இது எல்லாமே வந்து ஒரு நபருடைய உள் மனதிலிருந்து வருகிறது. Understand? This sin doesn't come in flesh, you know. It comes from your heart. You start thinking from your heart. You start thinking, and it goes to your heart. From your heart, it goes to your body. Then you do. So இது வந்து உங்களோட மாம்சத்திலிருந்து வரல. நீங்க அந்த காரியத்தை யோசிச்சுட்டு உங்க உள்ளுக்கு இருக்கிற வழியில அது வந்து மூளைக்கு போய் அது வந்து ஒரு செயல்பாடா வருகிறது. Understand? புரிகிறது. Understand? So that is why Jesus say, whatever that comes out of you is what makes you defiled, not whatever goes inside you. எது வந்து உங்களுக்குள்ளார போகுதோ அது வந்து உங்களை தீட்டுப்படுத்தல. ஆனா எது காரியங்கள் உங்க உள்ளுக்கு இருந்து வருதோ அதுதான் வந்து உங்களை தீட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டு இயேசு சொல்கிறார். The anger, அந்த கோபம் defiles you. அது வந்து உங்களை தீட்டுப்படுத்தும். The laziness, அந்த சோம்பேறித்தனம் defiles you. அது வந்து உங்களை தீட்டுப்படுத்தும். The thing that you watch in internet and WhatsApp defiles you. இன்டர்நெட்லயும் வாட்ஸ்அப்ல பாக்குற காரியங்கள் உங்களை தீட்டுப்படுத்தும். Understand? புரியுதா? Are you getting what I'm saying? புரியுதா? It is coming out from inside of you. அது வந்து உங்களுக்குள்ளார இருந்து வருகிறது. That's why Galatians chapter 5 verse 19 says, கலாத்தியர் 5வது அதிகாரம் 19வது வசனம். For brethren, ye have called unto liberty. 5:19. Liberty. Next. Go next one. Next verse. If 19, then must be 20. Okay. So in English is written in verse 19. For brethren, or go up. For brethren, for ye have been called unto liberty. It is liberty means to liberate or to deliver. சுதந்திரம் I call it to liberty, not into bondage. அது சுதந்திரம் வந்து உங்களை அந்த கட்டுக்குள்ளார வந்து கடந்து போக வைக்காது. No, not read verse 18. 18. Please read verse 18. Galatians chapter 5 verse 18 in Tamil, please. கலாத்தியர் 5:18. Continue. Okay. What God is trying to say, God trying to liberate you. So தேவன் வந்து உங்களை சுதந்திரமாய் மாற்ற விரும்புகிறார், விடுதலை பண்ண விரும்புகிறார். And you know what is the real meaning of liberating? So விடுதலை ஆக்குறதுன்னு
முக்கியமான அர்த்தம் வந்து என்னன்னா love and serve one another. ஒருத்தரை வந்து நேசித்து அவங்களுக்கு சேவை செய்கிறது. If you are a person already liberated, அதனால நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீங்கன்னா you will be able to love others and serve others. சோ மற்றவர்களை வந்து நேசித்து அவங்களுக்கு சேவை செய்ய முடியும். Nobody need to tell you what to do, you will do it yourself. சோ யாரும் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல தேவையில்லை, நீங்களே தானா செய்வீங்க. Understand? These are people who are already liberated. இவங்க தான் வந்து விடுதலை பெற்றவர்கள். These people already handle the wilderness process. They already go through. சோ இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஏற்கனவே அந்த வனாந்தரத்தின் அனுபவத்தை அவங்க கடந்து போயிட்டாங்க. I want to tell you something. If you yourself are not free, you cannot set other people free. சோ நீங்களே வந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளனா மற்றவர்களை வந்து நீங்க விடுதலையாக்கி அவங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வைக்க முடியாது. Today I notice so many Christians trying to make other people better, but they themselves have the same problem. இதனால अनेक கிறிஸ்தவர்களுடைய ஒரு பிரச்சனை வந்து என்னன்னா மற்றவர்களை வந்து விடுதலையாக்கணும், மற்றவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க, ஆனா அவங்களே மாறாம இருக்காங்க. Are you getting me? What am I saying? Even some ministers are like that. They are trying to tell people, brother you do this, brother you do that. You go back their home, they are doing the same thing. இதனால अनेक பேச்சாளர்கள் अनेक போதகர்களோட வாழ்க்கையில இப்படி தான் இருக்கு. அவங்க மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்கன்னு, ஆனா அவங்க வீட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து அதுதான் செய்து கொண்டிருப்பாங்க. Getting me? புரியுதா? Okay, what am I trying to tell is this. You cannot feed another person if something is eating you from the inside. சோ நீங்க மற்றவங்களுக்கு மற்ற காரியத்தை நீங்க நல்ல காரியத்தை ஆகாரம் கொடுக்க முடியாது. ஆகாரம் வந்து கொடுக்க முடியாது. உங்களுக்குள்ளாரே வந்து ஒரு கரையா சாப்பிட்டு இருந்துச்சுனா கரையா சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சுனா புரியுதா உங்களுக்கு? நீங்க அநேகர் many of you have been eaten by the termites inside and you are trying to feed others. You cannot do it, brother. You cannot do it, sister. அநேகருடைய வாழ்க்கையும் வந்து இப்படி தான் இருக்கு. உங்க வாழ்க்கையை வந்து கரையா வந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கு. ஆனா அதனால வந்து நீங்க மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியாம இருக்கு. And that is why when people come you have nothing to give. அதனால தான் ஜனங்கள் வர வேளையில நீங்க அவங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. I'm not talking about money. I'm not talking about பணத்தை money. குறித்து சொல்ல. I am talking your presence must liberate people. உங்களுடைய பிரசன்னம் வந்து அவங்களை விடுதலையாக்க வேண்டும். Yesterday I was in a funeral service. Maybe some of you know, I don't want to mention name. நேற்று வந்து அந்த அடக்க ஆராதனைக்கு அவர் போயிருந்தார். I was saying, God, what am I supposed to say? I really have no clue what to say. என்ன காரியத்தை வந்து பேசணும்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து தெரியல. And I don't know why am I going in the first place. I'm not going there to show love. I know there's something that I need to be done, but then I'm still going on the way. I and my wife was going there with Daniel. என்னத்துக்கு வந்து போனோம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஆனா அங்க ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நான் அறிந்திருந்தேன். The moment we entered, Holy Spirit started saying, let them cry. I said, God, what are you talking? I'm supposed to say don't cry. You are saying also have to cry. Okay. So அந்த நேரத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆவியானவர் என்ன வந்து எனக்கு வந்து சொன்னாருன்னா அவங்க வந்து அழுவ விடு. அப்ப வந்து அவர் யோசிச்சாரு, நான் வந்து இங்க தியேட்டர் தானே வரணும், ஏன் வந்து அவங்க அழுவ சொல்லணும்னு. And you know when the person start crying, the wife start crying, the mother start crying, people are start crying, then God says, son, take them privately and I want you to hear what the person is about to tell you. So அவங்க வந்து அழுது முடிந்த பிறகு அழுது முடியல, அழுதுட்டு இருக்காங்க. God said, take them privately, you hear what they are about to say. So அவங்க வந்து தனியா வந்து கொண்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு நீ வந்து கேளு. So I start hearing, when I was hearing, the family was weeping and I was weeping even more than them. அவங்க வந்து சொல்லி கொண்டிருக்கிற வேளையில அவங்களும் அழுந்தாங்க. சோ எனக்கு வந்து அழுவ வந்துச்சு, நான் அவங்களோட காட்டிலும் கூட அழுந்தேன். That was the scenario. I'm just telling you the scenario. And you know that split minute God say, son, this is what you're supposed to tell. அந்த நேரத்துல தேவன் வந்து சொன்ன வார்த்தை இந்த காரியத்தை தான் நீ சொல்லணும்னு. He spoke everything. எல்லா காரியத்தையும் சொன்னோம். Separately in a room, nobody knows it. These are only the family members, because the close people knows. யாருக்குமே தெரியாது, அந்த குடும்பத்துக்கும் கூட இருந்தவங்க முக்கியமானவங்களுக்கு ஒண்ணு தான் தெரியும். After we spoke everything finished, my wife finished, Daniel also finished, all of us finished. God says, son, your job is done, you can go back. A funeral not yet finished, you know. So எல்லா காரியமும் வந்து பேசி முடித்த பிறகு தேவன் வந்து என்ன சொன்னாருன்னா, எல்லா காரியமும் முடிஞ்சு நீ கிளம்பலாம். நீ கிளம்பலாம், போலாம். funeralக்கு இனிமேல் நீ வெயிட் பண்ண தேவையில்லை, கிளம்பிடுறாரு. நான் சொன்னேன், என்னன்ற முடிஞ்சா? Today what am I trying to tell? People out there are crying. வெளியே வந்து ஜனங்க அழுது கொண்டிருக்காங்க. People are broken.
ஜனங்கள் வந்து உடைந்த நிலைமையில They இருக்காங்க. need you. அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவை. Revival generation, they need you. ரிவைவல் ஜெனரேஷன் இருக்கு, உங்களை வந்து அவங்களுக்கு தேவை. Parousia Hours Assembly, they need you, not in the church. பரிசுத்த ஆவாஸ் அசெம்பிளி உங்களை வந்து இந்த சபையில வந்து தேவையில்லை, ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு அவங்க மிக மிக முக்கியமா They இருக்கிறீங்க. are broken. அவங்க வந்து உடைந்த நிலைமையில They are in இருக்காங்க. pain. அவங்க வந்து வலியில இருக்காங்க. They are in sin. அவங்க வந்து நோயில இருக்காங்க. They want you. அவங்களுக்கு வந்து நீங்க தேவை. Are you ready to go? So நீங்க வந்து தயாரா இருக்கீங்களா போறதுக்கு? If you yourself are eaten up by your own flesh and the evil deeds and the behavior, how are you going to deliver that? I'm asking you this question. இந்த நாள்ல உங்களுடைய மாம்சம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கரையா வந்து சாப்பிட்டு கொண்டு இருந்துச்சுன்னா நீங்க எப்படி வந்து அவங்களுக்கு அந்த விடுதலை கொண்டு போக போறீங்க? I'm going to tell you. என்ன சொல்ல போறீங்க? I want to tell you this. Look at Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை பார்ப்போம். Jesus Christ, until his age of 30, he never did big ministries. He was just doing some miracle, but he never did big ministries. 30 ஆண்டுகள் வரைக்கும் வந்து அவர் சின்ன சின்ன காரியங்களை வந்து செய்து கொண்டிருந்தார், ஆனா பெரிய ஊழியத்தை செய்யல. But when he came to the age of 30, he went into baptism to John the Baptist. 30 வயசு ஆகிற வேளையில அவர் யோவான் ஸ்நானன் கிட்ட போய் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். The minute he take his baptism, he was led by the Holy Spirit into wilderness. அவர் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ற வேளையிலே வந்து பரிசுத்த ஆவியானவரால் வந்து அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். He went through a 40 days of wilderness experience, one to one with God, fighting of his own flesh. அந்த 40 நாட்களும் வந்து தேவனோடு வந்து அவர் நேரத்தை செலவு பண்ணார். அந்த நேரத்துல அவருடைய சரீரத்தோடு வந்து அவர் போராடினார். Greed, anger, malice, everything that you have, he also have because he was a human. உங்களுக்கு இருக்கிற அந்த கோபம், அந்த இச்சைகள் எல்லா காரியமும் வந்து அவருக்கும் இருந்துச்சு. காரணம் அவரு 100% மனிதனா இருந்தார். Jesus Christ was 100% God and 100% man at the same time. அவரு 100% தேவன் 100% மனுஷனா இருந்தார். That is why he been called Son of Man and Son of God. அதனால தான் வந்து அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்படுகிறார். You getting me? So Jesus Christ required a 40 days of fighting in his own self before he started the ministry. இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில வந்து பார்க்கிற வேளையில 40 நாட்கள் அவருக்கு தேவைப்பட்டுச்சு அவரோட சரீரத்தோடு வந்து அவர் போராடும்படியாக. Today I am asking you church, how many times you fast and pray? இந்த நாள்ல சபையில இருக்கிறவங்களை கேக்குறேன், எத்தனை நாட்கள் நீங்க வந்து உபவாசம் எடுத்து ஜெபித்திருக்கீங்க? Have you? செய்திருக்கீங்களா? I don't see, even with Thursday fasting also was agonizing for you. Oh, how come I'm going to eat vegetarian? I cannot see the koli and the adu. I cannot see. Church, leave Egypt. சொல்லுங்க. இதனால வியாழக்கிழமையில ஒரு வெஜிடேரியன் உபவாசம் எடுக்கிறதுக்கே வந்து நம்ம நான் வந்து ஆடை பார்க்கணும், கோழியை பார்க்கணும்னு சொல்லிட்டு சொல்றோம். இதனால சபை வந்து நம்ம மாற வேண்டும். Jesus Christ need 40 days. I'm not asking you to become Jesus Christ. If you become Jesus Christ, you'll go direct to heaven. 40 days without eating, you'll directly go to heaven. I'm not telling that. What am I trying to tell is this: are you taking the effort to fight your own flesh? Are you? That's my question. இதனால நம்மளுடைய மாம்சத்தை வந்து நம்ம போராடும்படியா நம்ம முயற்சி எடுக்கிறோமா? அதுதான் நான் இந்த நாள்ல கேக்குறேன். The question is this: is your talking is changing? Are you talking a little bit better today than yesterday? உங்களோட பேச்சு வந்து மாறுதா? நேற்றைய காட்டிலும் இந்த நாள்ல இன்னும் நல்லா வந்து பேசிருக்கீங்களா? Is your character changing from yesterday to today? Is it a bit changing? 1% or so am I changing or not? That's my question. உங்களோட நடத்தை வந்து மாறி இருக்கா? நேற்றைய காட்டிலும் இந்த நாள்ல 1% நீங்க மாறி இருக்கீங்களா? நல்லதா? Is your behavior or your attitude when you look at people, that fella useless, that fella useless, that fella cannot, that fella is that like that, or are you changing a bit? So உங்களோட குணாதிசயம் மாறி இருக்கா? அவங்களை வந்து பார்க்கறதுல அவங்களை தாழ்த்தி பார்க்கிறது, so இப்படிப்பட்ட காரியத்தை வந்து நீங்க செய்து கொண்டிருக்கீங்க, நீ மாறி இருக்கீங்களா? One brother came to me and approached me and said, oh, how the people coming up, brother? The people, he was referring to one particular group of people. They are stiff-necked people. You know what I said? No, they are changing people. That was my answer. So ஒரு நபர் வந்து கேட்டாரு, அவங்க வந்து வராங்களானே, அவங்க வந்து வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்னு வந்து சொன்னாங்க. If by passing a negative remark over that person to me, and I said no, they are changing people. You got nothing to say. Keep quiet. Because why? I'm changing. So அவங்க வந்து அப்படியே வந்து அவர் சொல்ற வேளையில பொறுக்க வந்து என்ன சொன்னாருன்னா, இல்ல அவங்க வந்து மாறுகிற ஜனங்க மாறிக்கொண்டிருக்காங்க. காரணம் வந்து நம்மளும் வந்து மாறிக்கொண்டிருக்கோம். You must change every day. நம்ம அனுதினமும் வந்து நம்ம மாற வேண்டும். Spiritual must change. நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாற வேண்டும். Your education must change. படிப்பு வந்து மாற வேண்டும். Your business must change. உங்களுடைய
வியாபாரம் மாற வேண்டும். Your driving skill must change. உங்களுடைய காடி ஓட்டிக்கிற அந்த திறமை வந்து மாற வேண்டும். Everything must change. எல்லாமே வந்து மாற வேண்டும். Do better, not to worse, நல்லா மாற வேண்டும். இன்னும் வந்து கெட்டு போயிடக்கூடாது. பின்னால போயிடாதீங்க இப்படி. முன்னுக்கு போணும். You have to change, and that is what it means by fighting in the wilderness. So நீங்க வந்து எல்லா காரியத்திலும் நீங்க முன்னேற வேண்டும். அதுதான் வந்து அந்த வனாந்தரத்தில் போராடுகிறது. If you think I'm going to be the same thing, the Christian's problem is like that. I'm praying, brother, for God to change. I tell you, now I'm telling you straight to the face, God will never change. அநேக கிறிஸ்தவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து தேவன் என்னை மாற்றணும்னு சொல்லிட்டு ஜெபித்து கொண்டிருக்கேன். Please don't pray. அப்படியே வந்து ஜெபிக்காதீங்க. Because if you pray like that, God will never change you. காரணம் நீங்க அப்படி ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் வந்து உங்களை மாற்ற மாட்டார். You change first, God will change you. நீங்க வந்து மாறுற வேளையில தேவன் உங்களை மாற்றுவார். Are you getting what I'm saying? புரிந்து கொள்றீங்களா? அழகா நான் சொல்றேனே. You make the first move, God make the second move. You make the third move, God make the fourth move. You don't make move, God don't do anything with you. நீங்க முதலாவது படி எடுத்து வைக்கிற வேளையில தேவன் இரண்டாவது படி எடுத்து வைப்பார். நீங்க மூன்றாவது படி எடுத்து வைக்கிற வேளையில தேவன் நான்காவது படி எடுத்து You got to progress. நீங்க வந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். Then only when you go to the people, you have something to say. That's why I tell you, some of you are forcing you to do first degree, some of you are forcing you to do masters, some of you are forcing you to do PhD. You might think I'm crazy. No, I want you to progress. அதனால தான் வந்து அநேகர் வந்து நீங்க வந்து மாஸ்டர் செய்யணும், சோ PhD செய்யணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி பண்றேன். காரணம் நீங்க முன்னேற வேண்டும் எல்லா காரியத்திலும். You ask Melvin and see what I tell him. Next year by this time you must be associate. That's what I told him. I told him 1 few months back. I'm not lying. He's here with me. I told him, you know why? I want you to progress. வந்து போது வந்து என்ன இடத்துல சொன்னாங்க, அடுத்த வருஷத்துல நீ வந்து அசோசியேட் ப்ரொஃபசர் ஆகணும்னு இது சில மாதங்களுக்கு முன்பா வந்து சொன்னாங்க. Do you know who is your real friend? Your real friend wants to embrace your vision and make you who you are. So not changing and using you. So உண்மையான நண்பர் வந்து யாருன்னா உங்களுடைய அந்த வேலையை வந்து அவங்க வந்து எடுத்துக்கொண்டு அந்த திட்டத்தை அவங்க எடுத்துக்கொண்டு அது வந்து அடையும்படியா உதவி செய்யறவங்க. They must stand beside you. அவங்க வந்து உங்களோட இருக்க வேண்டும். Come and help you to do. That is your friend. அவங்க உங்களுக்கு வந்து நான் உதவி செய்யறேன் அப்படி சொல்லுகிறவங்க தான் வந்து உண்மையான நண்பர். Not somebody who come and say, Kamla, one day only what we go into something wrong and come. That person is a demon. சில நண்பர்கள் வந்து எப்படியா சொல்லுவாங்கன்னா, பரவாயில்ல ஒரு நாள் தானே இந்த காரியத்தை கெட்ட காரியத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு வந்துருவோன்னு அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க பிசாசா இருக்காங்க. You see, if you take cigarette, what will happen to you? Tell me, what will happen to you? Lungs spoil, finally end up with lung cancer. Correct or not? Is that person is a friend to you? Tell me now. சிகரெட் அடிக்கிற வேலையில நம்மளோட நுரையீரல் தான் வந்து பாதிக்கப்படும். சோ அதனால நுரையீரல் புற்றுநோய் வரும், கேன்சர் வரும். சோ அப்படி உங்களை வழி நடத்துகிற நண்பர் வந்து உண்மையான நண்பரா? He is an enemy to you. அவன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பகைஞன். He is stopping your destiny. நீங்க செய்ய வேண்டிய அந்த வேலையில இருந்து அவன் வந்து உங்களுக்கு தடை பண்ணிக்கிறான். Understand? If a person come and tell, one take la, one sip only, nice, very nice whiskey, come, never mind, one drink only. You think he's a friend to you? ஒரு கப் வந்து ஒரு விஸ்கி அடிச்சா போதும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிற நண்பர் உண்மையான நண்பர். What happens when you take a lot of whiskey? Your liver becomes cirrhosis, you die with liver cirrhosis. I've seen people dying with liver cirrhosis. சொல்லுங்க. சோ அப்படியே வந்து குடிக்கிற வேளையில உங்களுடைய லிவர் உங்களுடைய என்ன ஈரல் வந்து பாதிக்கப்படும். அதனால ஈரல் cirrhosis வரும். ஈரல் செத்து போவாங்க. அதனால வந்து அவங்க மரித்து போவாங்க. If a girl or a boy come and say, never mind, one time I give you free sex, what is he trying to tell me? சொல்லுங்க. ஒரு நபர் வந்து உங்க இடத்துல வந்து ஃப்ரீயா வந்து உங்களுக்கு உடல் வந்து கொடுக்கறேன். பரவாயில்லை. You think he's a friend? அது வந்து உங்க நண்பரா? He will give you a baby you cannot pay for. அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுப்பாங்க, உங்களால வந்து அது காசு கூட கட்ட முடியாது. யாருக்கு? பிள்ளை வளர்க்கிறதுக்கு காசு கட்ட முடியாது. Is that person is your friend? அப்படிப்பட்ட நபர் he is an enemy and a demon. அவங்க வந்து உங்க வாழ்க்கைய ஒரு எதிரி, உங்களோட வாழ்க்கைய ஒரு பிசாசா இருக்காங்க. That is why God is telling you today you got to change and you have to find the right people. அதனால தான் வந்து தேவன் இந்த நாள்ல உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, சரியான நபர்களை வந்து தேர்ந்தெடுக்கிற வேளையில நீங்க சரியாய் வாழ்வீங்க. Understand? You got to change to better, not to worse. நீங்க முன்னேற வேண்டும், நீங்க பின்பாக போக கூடாது. So what am I trying to tell is this? இதுதான் வந்து நான் இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லிக்கிறேன். Expect nothing good to happen if you are not changing. இதனால நீங்க வந்து மாறதுக்கு நீங்க தயாரா இல்லனா எந்த ஒரு நல்ல காரியமும் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காதீங்க. Understand? புரியுதா? Now this is what I want you to do. இதுதான் வந்து நீங்க செய்யணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன். Repeat after me. என்னோட வந்து நீங்க சொல்லுங்க. I decided to change today. இந்த
இந்த நாள்ல நான் மாற சித்தமா இருக்கேன். That's all you need to do. அது மாத்திரம் தான் நீங்க செய்யணும். Decide in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. I want to change. நான் மாற போறேன். I am in the wilderness now. நான் இந்த வேளையில வனாந்தரத்துல இருக்கேன். But I am changing. நான் மாற விரும்புகிறேன். I am fighting. நான் வந்து போராட விரும்புகிறேன். Not with my brother, not with my sister, not with my pastor, not with my teacher, not with my boss. I am fighting with this fella inside me. The enemy I am fighting. நான் என்னோட அண்ணனோட சண்டை போட வரல, தம்பியோட சண்டை போடல, அக்காவோட சண்டை போடல, பாஸ் கூட சண்டை போடல, போதகரோட சண்டை போடல. எனக்குள்ளார இருக்கிற அந்த விரோதியோட சண்டை போட விரும்புகிறேன். Anger, கோபம், pride, பெருமை, jealousy, பொறாமை, murmur, குறை சொல்லுகிறது, grumble, முறுமுறுப்பு. Have you seen the Christians, 30 years after 40 years still grumbling? இது இல்ல, அது முடியாது, இது முடியாது, இவங்க அப்படி, அவங்க அப்படி, கருப்பா இருக்கேன், குட்டையா இருக்கேன், நெட்டியா இருக்கேன். I cannot take it. I really cannot take it. Sorry, I told in Tamil because I really don't know how to translate. If you are grumbling, I tell you, you still haven't overcome your enemy inside you. நீங்க முறுமுறுத்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எதிரியை வந்து நீங்க மேற்கொள்ளவில்லை. And that was exactly the same way how the the Israelites was. அதே விதமா தான் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வர வழியில அப்படிதான் இருந்தாங்க. Let's read Joshua chapter 5 verse 6. So யோசுவா 5:6. For the children of Israel walked for 40 years in the wilderness till the people who were there, men of war, came out of Egypt, were consumed because they did not obey the voice of the Lord. யோசுவா 5வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாறுமட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்திரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணை இடுகிறார். Let me explain. Do you read? You don't understand. I explain to you. You see, you are supposed to be in a 2-week journey. நீங்க வந்து பார்க்க போனா ஒரு 2 வாரம் பிரயாணத்துல தான் இருக்க வேண்டும். Just like how you going to KL. You go to KL, how many hours journey? 5 hours journey. KL. 6 hours journey. Supposed to be 6 hours journey. பெர்லிஸ்ல இருந்து கேஎல்க்கு போறது 6 மணி நேரம் பிரயாணம் மாத்திரம் தான். End up traveling to KL for 40 years. ஆனா வந்து நீங்க கடைசில வந்து பார்க்கறதுல பெர்லிஸ்ல இருந்து கேஎல்க்கு 40 வருஷம் நீங்க போய் கொண்டே இருக்கீங்க. Imagine. Now you are supposed to go from Perlis to KL only 5 hours or 6 hours. You are traveling for 40 years. I don't know how they went. What kind of cycle, what kind of GPS they use. You know who gave the GPS? God. நீங்க பார்க்கறதுல யோசிச்சு பாருங்க. பெர்லிஸ்ல இருந்து கேஎல்க்கு அந்த 5-6 மணி நேரத்துல வந்து போறது. ஆனா 40 ஆண்டுகள் நீங்க சுத்தி திரிந்து கொண்டே இருக்கீங்க. போய் அடையாம. Okay, look at it. You look at it as funny, The cloud move, they move. அந்த மேகம் வந்து நகர்கிற வேளையில அவங்க நகர்ந்தாங்க. Who are they following? யாரை வந்து அவங்க பின்பற்றுறாங்க? God. தேவனை பின்பற்றுறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? டீல விட்டாரு. பலகுதா? Are you understand or not? God don't want them to go to KL. God want them to die. Oh God. தேவன் வந்து அப்படியே வந்து செய்ததோட காரணம் வந்து என்னன்னா அவர் வந்து அவங்க வந்து அந்த கேஎல்க்கு போய் சேர கூடாது. அவங்க வந்து போற வழியிலே வந்து அவங்க சாகணும்னு சொல்லிட்டு அவரு சித்தமா இருந்தார். Do you know why 40 years? ஏன் 40 ஆண்டுகள்? Because God wanted them to have child. காரணம் அவங்களுக்கு வந்து பிள்ளை வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு அவர் தேவன் சித்தமா The moment Joshua generation came, God said, done. Clear all them off. எப்ப வந்து யோசுவாவோட சன்னதி வந்துச்சோ தேவன் வந்து சொன்னாரு ஓகே முடிஞ்சு எல்லாத்தையும் சாவடிச்சிருங்க. Understand now? புரியுதா? Today if you are not changing, if you are saying I'm going to wait, you will be exactly like the Israel people walking from Perlis to KL for 40 years. So இந்த நாள்ல நீங்க இப்படியே வந்து கேட்டு நீங்க வந்து மாறாமல் இருந்தீங்கன்னா நீங்க அப்படியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இருப்பீங்க. பெர்லிஸ்ல இருந்து கேஎல்க்கு 40 ஆண்டுகள் நீங்க நடந்து போக வேண்டிய ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து போய். Do you know why God did not want them to enter land of Canaan? Because when they go and fight with having enemies inside, the enemies will overcome the Israelites and they will not get into the Canaan land. ஏன் வந்து அவங்க அந்த கானான் தேசத்துக்கு தேவன் வந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சித்தமா இருந்தாருன்னா
காரணம் அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த போராட்டத்தை போராடி கொண்டிருந்தாங்க. அதனால அங்க இருக்கிற அந்த எதிரிகள் அவங்களை வந்து மேற்கொள்வாங்க. அந்த தேசத்தை அவங்க சுதந்திரிக்க முடியாது. Today, this is everyone listen carefully. Today you tell Malaysia, you say you are God's child, you say God's children, you say you are king, you say you are priest, you say you are ambassador. Where are you in this country? இதனால இந்த தேசத்தை மலேசியா தேசத்துல பாக்குற வேலையில நம்ம வந்து ராஜாக்கள்னு சொல்றோம், நம்ம ஆசாரியர்னு சொல்றோம், நம்ம வந்து தூதர்னு சொல்றோம், எல்லாமே வந்து நம்ம சொல்றோம். இந்த தேசத்துல நீங்க எப்படியா இருக்கீங்க? Look at yourself. உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. You will tell what? No, I look like a grasshopper. நான் வந்து ஒரு வெட்டுக்கிளியை போல இருக்கேன். இருக்கா? அப்படி சொல்றோம். அப்படியே இருக்கே. நாங்க ரொம்ப சின்ன குரூப் பாஸ்டர். தமிழும் அதுவும் பொலிஸ்ல அவுத்து கூட இல்ல பாஸ்டர். நாங்க புழுவு, நாங்க பூச்சி. ஐயோ, கேக்குறீங்களா? Are you listening to me or not? You are not supposed to be like that. You are supposed to be in the parliament. நீங்க வந்து இப்படியா இருக்க கூடாது. நீங்க பார்லிமென்ட்ல இருக்க வேண்டிய ஆள். Understand? You are supposed to be in Devon undanganraya. Senator MP Melvin Andrew. சொல்லுங்க. செனட்டர் ஒரு அலி பார்லிமென்ட் அப்படியே வந்து இருக்க வேண்டும். பேர் சொல்ல மாட்டாங்க பாருங்க. வைப்ரர் இன்னும் இவன மாட்டானே. அப்படிதான் நான் இருப்பேன். கவலைப்படாதீங்க. You have to be like that. You have to be the MP of Arau. Not Dato Saidan Kasim. Dato another பேர் என்ன? Ashok Selvan. MP of Perlis. Arau. MP P003. ஐயோ சிரிக்காதீங்கப்பா. This is how it's supposed to be look like. எப்படியா தான் வந்து இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு Look at yourself. நம்மளே வந்து பாப்போம் இன்னைக்கு. எப்படியா இருக்கும்? P001 படம் சார். I know all the P's because why? I worked for election before. Dato யாரு? Melchizedek. என்ன Melchizedek? Daniel Melchizedek. Supposed to be like that. Look at yourself. You are looking like a grasshopper, you say. சொல்லுங்க. நம்ம இந்த நாள்ல வந்து அப்படியே இருக்க வேண்டும். ஆனா நம்ம ஒரு வெட்டுக்கிளிகளை போல இருக்கும். கத்துவா பம்முட அம்னோ. யூனிட் என்ன யூனிட்? ஃபீமேல் உடைய டிபார்ட்மெண்ட். வனிதா. முக்கால் வனிதா அம்னோ வனிதா பர்லிஸ்லாம் கிடையாது. ஃபீமேல் டிவிஷனுக்கு ஹெட் பாஸ்டர் டெபரா ஸ்மூதி. இப்படி இருக்கணும். இப்படி இருக்கிறத விட்டுட்டு நாங்க பூச்சிப்பா, நாங்க புழுப்பா, இத பண்றான்ப்பா, அத பண்றான்ப்பா, இத பண்றான்ப்பா. ஏன் பண்றான்? நீ ஒன்னால நீ மாறல. சொல்லுங்க. என்ன டு சேஞ்ச்? Tell them. You got to change. நீங்க இந்த நாள்ல மாற வேண்டும். Come out of your small circumference of doing ministry. Please, God is telling me this morning I had left and right from God. I almost like a slave. Left and right. Son, come. We have a Gusti wrestling. நம்மளுக்கு இருக்கிற அந்த குறுகிய அந்த வட்டத்திலே இருந்து நம்ம வெளியாகணும். இந்த காலையில வந்து எனக்கும் தேவனுக்கும் வந்து ஒரு பெரிய போராட்டம். சண்டை ரெஸ்லிங் மாதிரி அடிபடி சண்டை வந்துச்சு. என்ன சண்டை? இப்படி இருக்க நீ என்ன நீ வெட்டுகளி பூச்சி இது அது சொல்லிட்டு இருக்க. மாறுடா மாறுடானே காலையில சண்டை. விளக்குதா? You understand or not? Hello brother, you're so quiet. It's because I am shouting right. No, I'm not shouting. I'm just telling what I was going through this morning. You are supposed to come out of church. Church is hiding in the up floor. Exactly like how they were hiding in the Jesus time. இதனால சபை மேலறையில ஒளிஞ்சிட்டு இருக்கு. திக்கா சத்து நம்ம அண்ணா பொலிஸ்ல ஒளிஞ்சிட்டு இருக்கு. how? இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில வந்து காலத்துல வந்து அப்படிதான் இருந்துச்சு. சீடர்கள் வந்து ஒளிந்து கொண்டிருந்தாங்க. அவர்கள் மேலறையில் பயந்து கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அதே தான் நீங்க இப்ப வந்துருவோம் பிரதர். கடை வீட்டுல பிரேயர் பண்ண முடியாது. கடை வீட்டுல சர்ச் இருக்க கூடாது. வந்துருவோம். ஏன் வருவான்? ஒளிந்து கொண்டு இருந்தார்கள். You know why? Because you never change. I never change. You never change. We are in bondage. We stay in the wilderness. நம்ம ஒவ்வொருவரும் வந்து மாறாமல் இருக்கோம். நீங்க மாறல, நான் மாறல. சோ நம்ம ஒவ்வொருவரும் மாறாம இருக்கிறதுனால இந்த நாள்ல நம்ம ஒளிந்து கொண்டிருக்கோம். நம்ம அந்த வனாந்தரத்தை அனுபவத்துக்குள்ள இருக்கோம். I want you to get out of this small thinking. My family, my wife, my pussycat. I got a baby at home. New one, baby. Pussycat. My garden. Enough. Praise God. Thank you. என்னோட கணவன், என்னோட மனைவி, என்னோட பிள்ளைகள், என்னோட ஊழியம், என்னோட காரியங்கள், என்னோட பூனை
என்ற பூனைக்குட்டி. இப்படியா வந்து யோசிச்சா அந்த வாழ்க்கை வந்து Get up, get up. You have to come out. Go up to heaven. Look from up. Look from up. Look down. People suffering. Somebody dying so young. Some people are going into prostitution. Some people are doing all the wrong things in their life. Some babies are being aborted. Some problems are happening. Who cares la brother? என் பிரச்சனையே எனக்கு பஸ்ஸா இருக்கு. சொல்லுங்க. பெரிய அளவில் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். எத்தனை பேர்கள் பாவத்துக்குள்ள வந்து கடந்து போறாங்க, விபச்சாரத்துக்குள்ள கடந்து போறாங்க, பிள்ளைகளை வந்து தூக்கி எறிகிறாங்க, கொலை பண்றாங்க, அநேக காரியங்கள் வெளியே நடந்து கொண்டிருக்கு. அவங்களை வந்து காப்பாற்றும்படியா தேவன் உங்களை அனுப்புவார். Do you know where is the problem? இங்க வந்து பிரச்சனை இருக்கு. Don't think I'm scolding you. Demon and devil and Lucifer is not the problem. The problem is you. இதனால பிசாசு லூசிஃபர் கரெக்டா சொல்றேன். ஏன்னா பிசாசுக்கு தெரியும் அது. அவனை பூஜை பண்ணல, ஆனா உண்மை அதான். அவன் பிரச்சனையே இல்ல, பிரச்சனை நீங்க தான். இதனால பிசாசும் லூசிஃபரும் வந்து பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு நம்ம மாத்திரம். The moment you start changing, God will take you to the land of Canaan. When God take you to the land of Canaan, you can stand and fight. You know who fought on that day in the land of Canaan? It was not even Joshua. Who fight? Angels of God. அந்த கானான் தேசத்துல அந்த நாள்ல வந்து நம்ம பார்க்கிற வேலையில யோசுவா அந்த இடத்துல வந்து சண்டை போடல, ஆனா தேவனுடைய தூதர்கள் வந்து அந்த இடத்துல சண்டை போட்டாங்க. Joshua is meeting with the captain of army. யோசுவா வந்து அந்த ராணுவத்தின் தலைவனோடு வந்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Read Joshua chapter 5 verse 15. யோசுவா 5வது அதிகாரம் 14 and 15. 14-15 எடுத்து. I read it in English. Joshua fell down on his face to the ground before the captain of the host. யோசுவா 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது. Joshua fell down straight because he met the captain of the host. This is an angel. Angel is talking to Joshua. 14 Look at Joshua's response. Joshua wants God. What are you supposed to tell me? I want to listen. Okay, look at next verse. You know what he says in verse 15? Loose thy shoes of thy foot, for the place where you stand is a holy ground. உங்களுடைய காலணியை வந்து கழட்டி போடு, காரணம் நீ நிக்கிற பூமி வந்து ஒரு பரிசுத்த பூமி. You know what is this shoe is referring to? The shoe is referring to your ritual of coming to church. Have Sunday school, youth meeting, pastors fellowship, this fellowship, that program, this program, all this, throw it away, God says. அந்த காலணி வந்து கழட்டி போடுன்னு சொல்ற வேளையில அவன் வந்து என்ன வந்து அர்த்தமா இருக்குன்னா, நம்ம செய்கிற அந்த சடங்கான ஒரு காரியங்கள், சபை கூடுதல், ஒரு சில்ட்ரன் சர்ச், வாலிப கூட்டம் கூடி வந்து செய்கிற அந்த சடங்க வந்து தேவன் அகற்றி போட சொல்கிறார். Take it off. God says, if you come with that, I am not expecting you. I cannot fight for you. Angel, I cannot fight for you. You come to me 1-to-1, 1-to-1. So நீங்க ஒற்றைக்கு ஒற்றையா வந்து நீங்க வர வேண்டும். இப்படிப்பட்ட அந்த சடங்கை வந்து நீ எனக்கு கொண்டு வந்தனா உனக்காக வந்து நான் போராட முடியாதுன்னு சொல்லி. Angels is talking to Joshua. Today I am asking how many hours you are praying 1-to-1 with God, asking the angels to help you to fight. இந்த நாள் கேட்கிற கேள்வி வந்து என்னன்னா, எவ்வளவு மணி நேரம் வந்து நம்ம தேவனோட சமூகத்துல நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். சோ இந்த தூதர்கள் நம்மளுக்காக வந்து போராடும்படியாக. கேக்குறீங்களா? Have you ever said, God, I am coming 1-to-1. That is why 1-to-1 personal prayer is very important. அதனால தான் ஒருவருக்கு ஒருவர் வந்து நம்ம ஜெபம் பண்ணுகிறது மிகவும் முக்கியமா இருக்குது. When you go 1-to-1, then the angels will say, okay, come. No shoes. Now you and me. I tell you what to do, you just do. You know, one angel is enough to destroy Sodom. One angel is enough to destroy Gomorrah. Just one enough. அதனால பார்க்கிற வேளையில அந்த சோதோம் அந்த கொமோராவை ஒரே ஒரு தூதன் தான் வந்து அழிச்சிச்சு. You can see that in the story. They are visiting to Abraham. That one, all you know the story, right? There are two angels coming, one to destroy one whole city. Now today I am telling you, you have the same angel. You can still get back this country of Malaysia on your own. If
you are standing one to one with God. அதனால அந்த ஆபிரகாம் கதையில வந்து நம்ம வாசிக்கிற வேளையில இந்த ரெண்டு தூதர் வந்துச்சு. ஸோ சோதோம் வந்து ஒன்று அழிக்க வந்துச்சு, குமரா ஒன்று அழிக்க வந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு தூதர் மாத்திரமே அந்த ஒரு பெரிய அந்த பட்டணத்தை வந்து அழிக்க முடிச்சுன்னா, இது அப்படிப்பட்ட காரியத்தை தான் வந்து இந்த மலேசியா தேசத்துல தேவன் செய்ய முடியும். Understand? புரியுதா? All you need to do, fight your own enemy inside you. உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த எதிரியை வந்து நீங்க போராட வேண்டும். You read the 10 commandments, right from command number 6 up to command number 10 is all giants there. Killing, stealing, adultery, lie, jealousy, all that. Ask God, you kill the devil that is trying to control me. Not only the devil, inside me also God, one feeling like that, all the time I want to kill. I like to gossip. Tell God like this. Tell God, Lord, I like to gossip. Kill that fellow. This desire must die. அந்த 10 கட்டளையிலிருந்து நம்ம பார்க்கிறதில்ல, 6வது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரைக்கும் இப்படிப்பட்ட அந்த பெரிய அந்த ராட்சசர்களை அந்த ஆவிகளை குறித்து தான் வந்து போடப்பட்டிருக்கு. எரிச்சலின் ஆவி, பொறாமையின் ஆவி, கொலையின் ஆவி, இப்படிப்பட்ட ஆவிகள் நம்ம வாழ்க்கையில நம்ம அனுதினமும் இந்த போராடி கொண்டிருக்கோம். நம்ம உள்ளுக்கு இருந்தும் அப்படிப்பட்ட ஆவிகள், அந்த ஆசைகள் எழும்பி கொண்டிருக்கு. அந்த போராட்டத்தையும் வந்து நம்ம போராட வேண்டும். சண்டை போட்டு சாவடிங்க சொல்லுங்க, ஆண்டவரே அக்கினி அனுப்புங்க, எரிச்சு போடுங்க. அப்பப்ப திருப்பி வரும், திருப்பி எரிங்க. If you start doing like that, God say, my son is ready. He is about to go to KL. God will give you a book you for Air Asia flight, straight 30 minutes flight straight to KL. No need 40 years. இப்படிப்பட்ட போராட்டத்தை நம்ம அனுதினமும் வந்து நம்ம போராடி ஜெயிக்கிற வேளையில தேவன் வந்து நம்மளை பார்த்து, என்னோட மகள் வந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியா வந்து தயாரா இருக்கா. ஸோ பள்ளிஸ்ல இருந்து கேஆலுக்கு ஒரு டிக்கெட், ஏரோப்ளேன் டிக்கெட் 40 வருஷம் போக தேவையில்ல, 30 நிமிஷத்துல போய் 30 minutes, that's all. Check in 20 minutes, check out 20 minutes. The fifth flight only 15 minutes. Done. KL done. Today the church will be full. இப்படிப்பட்ட காரியம் இருந்துச்சுன்னா சபை வந்து கண்டிப்பா நிரம்பி இருக்கும். You know who are they will be full with? Malays, Chinese, Hindus, Taoists, Buddhists, all East will be here because miracle happening, signs and wonders happening, all because you are ready. எல்லா மதமும் வந்து இங்க தான் இருக்கும், எல்லா இனமும் இங்க தான் இருக்கும். மலாய்க்காரர்கள், சீனர்கள், புத்திஸ்ட் எல்லாமே வந்து இங்க தான் வந்து இருப்பாங்க. காரணம் அவங்க அற்புதம் அடையாளத்தை வந்து பார்த்து அவங்க தேவனை தேடி வருவார்கள். They come to church not to receive Jesus, no. They come to church because you give them food. அவங்க வந்து சபைக்கு ஏன் வருவாங்கன்னா நீங்க சாப்பாடு கொடுக்கறதுனால. தேவனை தேடி வர மாட்டாங்க. Understand? They come to church for healing. அவங்க வந்து சுகத்துக்காக வருவாங்க. They come to church for the problem that they are facing in their family. அவங்க குடும்பத்துல அவங்க எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த பிரச்சனைக்காக வந்து வருவாங்க. After they finish settle the problem, they go back. But Holy Spirit go back with them. சோ அவங்க அந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தீர்ந்த பிறகு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா அவங்களோட வந்து பரிசுத்த ஆவியானவர் அவங்களோட போவார். That home will become another church. அவங்களோட அந்த வீடு இன்னொரு சபையா மாறும். Understand? புரியுதா? Your job is not to call them to church. They will come by themselves when you are ready. And we are ready. உங்களோட வேலை வந்து நீங்க அவங்க சபைக்கு அழைக்கிறது இல்ல, நீங்க தயாரா இருக்கிற வேளையில அவங்களே தானா சபைக்கு வருவாங்க. The news will come in this church, hiding church in Javi Semantan. Dari Semantan kan? Tingkat nombor? Tingkat 1 nombor 6. There's a hiding church. You go there, miracle happening. All queue up, all come receive healing, all go back. No Bible also given, no track given, nothing given. Come and go for free. அந்த நம்ம நாம் tingkat 1 jalan Javi Semantanல வந்து ஒரு சபை வந்து ஒளிஞ்சிக்கிட்டு ஆராதனை பண்ணி கொண்டிருக்காங்க. நீ அங்க போனா உன்னோட பிரச்சனை எல்லாமே தீர்ந்துரும் சொல்லிட்டு அவங்களே வந்து தேடி வருவாங்க. When they come, you give them healing. You don't give them Bible. You don't even give them a tract. Just send them away. அவங்க வர வேலையில அவங்களுக்காக வந்து ஜெபித்து அவங்க சுகத்தை வந்து பெற்று நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அவங்க வேதத்தை கொடுக்க தேவையில்ல, எந்த ஒரு ஜெபமும் பண்ண தேவையில்ல, எல்லா காரியமும் வந்து அவங்களுக்கு தானாவே நடக்கும். Tell them with a strong remark, please don't tell anyone. They will tell everybody. அவங்கள்ட்ட வந்து என்ன வந்து நீங்க சொல்லணும்னா யாருக்கிட்ட சொல்லிடாதீங்கன்னா அவங்களே போய் எல்லாத்துக்கும் சொல்லிடுவாங்க. Getting me? புரியுதா? யார்கிட்ட சொல்லிடாதே சொல்லி அனுப்பணும். அப்போ கட்டாயம் சொல்லிடுவாங்க. So this is how the church must look like. That today the church is not like that is because you and me are still in wilderness
அப்படிப்பட்ட காரியங்கள் ஏன் வந்து இன்னும் நடக்காம இருக்குன்னா, நம்ம இன்னும் வனாந்தரத்துக்குள்ள இருக்கிறோம். நம்மளுடைய சொந்த அந்த அந்த ராட்சசர்களையும் வந்து நம்ம சண்டை போட்டு கொண்டிருக்கோம். நமக்குள்ளார நம்ம வந்து போராடி கொண்டிருக்கோம். I'm just giving an example of Parousia House Assembly. I don't want, I dare not to talk about other churches, then other people will come after me. That's why I'm giving example. But you're not like that. What am I trying to tell is this: if you go to all over the church, I've been to many churches already, all worse than here. Most of it are worse than here. What am I trying to tell? You must fight with your own flesh every day. அநேக சபைகளுக்கு வந்து நான் போயிருக்கேன். ஆனா வந்து எல்லா இடத்துலயும் வந்து சபையில வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு மோசமான நிலையில தான் இருக்கு. ஆனா இந்த நாள்ல வந்து நான் என்ன சொல்லுகிறேன்னா, நம்ம வந்து அந்த நம்மளோட சொந்த போராட்டத்தை நம்ம போராட வேண்டும். Today, in conclusion, I want to tell you. ஒரு முடிவுரை நான் சொல்லுகிறேன். I read Exodus chapter 10, verse 3. யாத்திராகமம் 10:3 எடுத்து வாசிப்போம். Let my people go, that they may serve me. என் ஜனத்தை அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ இதுவரைக்கும் மனதில்லாமல் இருப்பாய், என் சமூகத்தில் என்னை ஆராதனை செய்ய என் ஜனங்களை போகவிடு. Today God is calling his people to worship him. இதனால தேவன் அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கும்படியா அழைக்கிறார். Worship God is not singing. தேவனை ஆராதிக்கிறது வந்து ஒரு பாடலை பாடுகிறது அல்ல. Worship God is not preaching. தேவனை ஆராதிக்கிறது ஒரு செய்தி கொடுக்கிறது அல்ல. Worship God is not doing any activity in church. தேவனை ஆராதிக்கிறது சபையில எந்த ஒரு நிகழ்ச்சி செய்கிறது அல்ல. Worshiping God is showing the whole world how a true children of God must look like, being a model to people. So தேவனை ஆராதிக்கிறது மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியை வந்து காண்பிக்கிறது, ஒரு உதாரணத்தை வந்து காண்பிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள்னா யாருன்னு. Do you know who really worship God? யார் வந்து உண்மையா தேவனை ஆராதிக்கிறாங்கன்னு தெரியுமா? Anyone who triggers a question in the life of anyone who see them, how come they are so good? That is true worship of God. So மற்றவர்கள் வந்து பார்த்து அவங்க வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு ஒரு இந்த கேள்வி வரணும், அவங்க மட்டும் ஏன் வந்து இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்க, அவங்க மட்டும் ஏன் வித்தியாசமா இருக்காங்க, அப்படிப்பட்டவங்க தான் வந்து உண்மையா தேவனை ஆராதிக்கிறாங்க. If that person can start thinking at you like that, then you are a true worshipper. God will say, well done, good and faithful servant, come into my rest, I have a mention for you in heaven. அப்படியா இருக்கிற ஜனங்கள் தான் வந்து தேவனை வந்து உண்மையாய் ஆராதிக்கிற ஜனங்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் வந்து தேவன், நீ உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, என்னோட வந்து உட்புற இலை பாருதல்ல நீ வந்து உட்பிரவேசி. God will say, if you are not showing example, if people are saying, oh my God, what is this people, is this Christian? அப்படி சொன்னாங்கன்னா God will say, I don't know you. இதனால ஜனங்க வந்து நம்மளோட வாழ்க்கையை பார்த்து தலையில அடிச்சு என்ன இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா நீங்க வந்து தேவனை ஆராதிக்கல. Worship is not singing. தேவனை ஆராதிக்கிறது ஒரு துதி பாடலை பாடுகிறது அல்ல. Worship is not preaching. தேவனை ஆராதிக்கிறது வந்து ஒரு செய்தி கொடுக்கிறது அல்ல. Worship is a life example and model to people. தேவனை ஆராதிக்கிறது நம்ம வாழ்க்கை வந்து ஒரு மாதிரியாய் ஒரு உதாரணமா இருக்கிறது தேவனுக்காய். You can be not even be vocal like me, talking in front, holding mic. You is okay. You can be very quiet, but yet still, when people come to you, people say, "This woman is a woman of integrity. This man is a man of integrity." People must say like that. நீங்க வந்து முன்பா இருந்து எங்களை போல வந்து செய்தி கொடுக்காம இருக்கலாம், நீங்க வந்து அமைதியா கூட இருக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா ஜனங்கள் வந்து உங்களை பார்க்கிற வேலையில உண்மையான ஒரு மனுஷன், உண்மையான ஒரு மனுஷன் சொல்லி தேவனை ஆராதிக்க ஜனங்களா இருக்கிற வேலையில நீங்க தேவனுக்கு உண்மையாய் ஆராதிக்கிறீங்க. I finish up with my yesterday's experience because we went to the funeral. The boy was such an excellent, pleasant boy. He doesn't talk much, but he was so faithful. When he talked, he only talked a few words, but he's so faithful. And when everybody was testifying, sharing their testimony, everybody was crying. நேற்று அந்த அடக்க ஆராதனைக்கு நான் போற வழியில அங்க நடந்த ஒரு காரியத்தை நான் பகிர்ந்து கொள்றேன். அந்த நபர் ரொம்ப வந்து பேச மாட்டாரு, ஒரு 2 வார்த்தை தான் பேசுவாரு. ஆனா அவ்வளவு உண்மையான ஒரு நபரா இருந்தார். அதனாலதான் வந்து அந்த இடத்துல வந்து பாக்குற வேலையில எல்லாரும் வந்து அவருக்காக வந்து அழுத்தாரு. People start talking, telling, he did that, he did this. Nobody knows, And even the person who trying to tell, I only know today what he have done. Everybody was crying of the goodness that he did
He never even spoke even a single word. No single word. But he already died. So அவர் செய்த சுத்தமா சொல்லுவாங்க, ஒரு வேலை சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. அவரு வந்து அநேக காரியங்கள் வந்து மறைமுகமா வந்து அவரு நல்ல காரியங்களை வந்து செய்திருக்கிறாரு, அநேகருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்காரு. அந்த இடத்துல கூடியிருக்கிற வேலையில தான் வந்து ஒருத்தர் வந்து அவங்க சொன்னாங்க, அவர் வந்து இப்படியே வந்து நல்ல காரியத்தை செய்திருக்காரு. அப்பதான் வந்து அநேகருக்கே வந்து அவர் செய்த நல்ல காரியங்களை அவர் அறிந்து கொண்டாங்க. அவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்து இந்த நாள் நம்ம. Today my question to you, this is my question as finishing note. What good thing can people tell about you today? இதனால ஒரு முடிவுரையா வந்து உங்களிடத்துல கேட்கிறேன். இந்த நாள்ல ஜனங்கள் உங்களை குறித்து எந்த நல்ல காரியத்தை வந்து உங்களை குறித்து வந்து அவங்க சொல்றாங்க. I was like this and because of this brother Ashok only I am like this today. Can people tell like this? நான் வந்து இப்படியே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், இந்த பிரதர் அசோக்னால தான் வந்து என் வாழ்க்கை வந்து இந்த நாள்ல மாறி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல முடியுமா? I was like this, like that, like that. I met one day this Daniel and because of Daniel today I am blessed. Can they tell like that? இவ்வளவு நாட்கள் வந்து நான் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனா டேனியல் வந்து பார்த்த பிறகுதான் வந்து என் வாழ்க்கை வந்து மாறிச்சுன்னு ஜனங்க சொல்ல முடியுமா? I was like this, like that, but I really don't know. Once I met this Rina, my life changed and I'm such a blessing today. I'm so blessed. I thank God for this person. Can they tell like that? என் வாழ்க்கை வந்து இப்படியே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், ஆனா ரீனா வந்து பார்த்த பிறகுதான் என் வாழ்க்கை வந்து இப்படியே ஒரு ஆசீர்வாதமாய் மாறிடுச்சு, அந்த நபருக்காக வந்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? That is a kind of people who are living in the land of Canaan. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் வந்து அந்த சுதந்திரவாளிகள் கானான் தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. You got to start emitting good things through your life. இந்த நாள்ல நல்ல காரியங்களை வாழ்க்கையில இருந்து நம்ம பிரதிபலிக்க வேண்டும். You start giving, you start giving, you start giving, you start. It's not money alone. It can be anything. It can be your time. One call, your phone call, when people talk to you, say, I'm so peace right now. Because I feel like I'm talking to God. People telling like that to you. சொல்றாங்க அந்த மாதிரி. யாரு பேருங்க? டெஸ்மண்ட் பேசுறது கூட ஆண்டுகிட்ட பேசுன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப சமாதானமா இருக்கு சொல்றாங்களா? இப்படித்தான் சொல்லணும், அதுக்கு தான் நீங்க முயற்சி பண்ணணும். சொல்லுங்க உங்களுக்கு. You got to work like that. Don't worry. Your reward is with God, not with this world. You can have millions and billions and billions of this world. I tell you one thing. If you are already like that, God will give you money like nothing. You know why? Because God can trust you. இப்படிப்பட்ட வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்தோம்னா தேவன் வந்து நம்மள நம்பி நம்மள வந்து ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார், ஐஸ்வர்யங்களா வந்து அவர் நிரப்ப ஆரம்பிப்பார். How many billion you have also, பெருமை மண்டைக்கு ஏறாது தெரியுமா உங்களுக்கு? அப்படிலாம் வராது. போதும் அதே மாதிரி சிக்கனு, அதே மாதிரி ஸ்லோவா ரிலாக்ஸா அப்படியே இருப்பீங்க. பேச்சு மாறாது, ஆக்ஷன் மாறாது, காடி மாறும், வீடு மாறும். புரியுதா உங்களுக்கு? மூஞ்சி மாறும், கோட்டு மாறும், எல்லாம் மாறும், ஆனா ஆளு மாறாது. புரியுச்சா? ஐயோ அண்டர்ஸ்டாண்ட் டைம் அப்படிப்பட்டவங்களை தான் ஆண்டர் பிளேஸ் பண்ணுவாரு. கொஞ்சோண்டு கிடைச்ச கடை கோட்டை தூக்க மாட்டேன், முடியாது, போகும், கொசு கடிக்குது, அது கடிக்குது, இது கடிக்குதுன்னு சொன்னா உடனே மாற்ற மாட்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? உன்கிட்ட இருக்கிற 1000 வெள்ளியே உன்னை மேனேஜ் பண்ண முடியல. ஐயோ சொல்லிட்டேன். Today you know why God is not blessing people? It's because you cannot handle the small thing you have. இதனால தேவன் ஏன் வந்து ஒருத்தர் ஆசீர்வதிக்க முடியலன்னா அவங்க இந்த சிறிய காரியத்திலே வந்து அவங்க வந்து உண்மையா இல்லை. இதுல இருந்து இது வரைக்கும் நகை போட்டுங்க, பிரச்சனை இல்லை. இதுல இருந்து இது வரைக்கும் நகை போட்டுங்க, காது தொங்குற மாதிரி கிளியர் மாதிரி நகை போட்டுங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா கேரக்டர் மாறக்கூடாது, குணாதிசயம் மாறக்கூடாது. ரோலெக்ஸ் வாட்ச் கட்டுங்க, என்னது ரோல்ஸ் ராய்ஸ் ஃபென்டம் பாய்ங்க, கோஸ்ட் பேர் தான் கோஸ்ட் இல்ல அது பாவீங்க, எது வேணாலும் பாவீங்க, ஆனா நீ மாறக்கூடாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி சிக்கன் இருக்கும். அவங்க உங்களை பார்த்தா ரோட் திப்பிச்சார மாதிரி தான் தெரியணும். காடியை பார்த்தா ஐயோ, வீடை பார்த்தா ஐயோ ஐயோ இதுதான் இப்படி இருக்கு, படிப்பை பார்த்தா ஐயோ எல்லா எழுத மட்டும் முன்னால இருக்கு, ஆள் அப்படி இல்லையே. வழங்குதா? Are you getting me? And that is how you should look like. That is how Jesus Christ was. He was the creator of heaven and the earth. He was the king of kings and he was so humble. He still can wash the feet of these people. இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை வந்து பார்க்கிறப்ப அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், ஆனா அவர் வந்து கால்களை வந்து கழுவ ஆரம்பித்தார், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை வந்து அவர் வாழ ஆரம்பித்தார். You have to be like that. Today I want to encourage to you, your biggest problem today is not Satan, it's not devil, it's the
enemy that inside you. Handle it today. இதனால பிசாசு நம்மளுக்கு ஒரு எதிரி அல்ல, ஆனா நம்மளுக்குள்ளார இருக்கிற இப்படிப்பட்ட இந்த தன்மைகளே தான் வந்து நம்மள வந்து போராட வேண்டும். You shall know the truth and the truth will set you free. நம்ம சத்தியத்தை அறிய வேண்டும், சத்தியம் வந்து உங்களை விடுதலை. This truth is what God is trying to tell you. If you want to live in abundance, fight your flesh mind, fight the problem that's inside you. The rest God will do it for you. God bless you. இதனால இப்படிப்பட்ட இந்த சுதந்திரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்னா, சுதந்திரவாளிகளா ஆகணும்னா நமக்குள்ளார இருக்கிற இந்த ராட்சசர்களை நம்ம வந்து சாகடிக்க வேண்டும், போராடி ஜெயிக்க வேண்டும். Let's sing a song before we finish. ஒரு பாடலை பாடி நம்ம முடிப்போம். Thank you, Jesus. Give me G major. Thank you, Father. Thank you, Father. I'll sing praises to your name, oh Lord. Praises to your name, oh Lord. Father, for your name is great, greatly to be praised. I'll sing glory to your name, Daddy. Oh Lord, speak to your name, oh Lord. Father, make a commitment with God. I want to change today. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. ஆண்டவரே நான் மாற போறேன். பொருத்தனை செய்யுங்க. Praises to your name. ஒரு பொருத்தனை இப்போ தனித்தனியா பேசுங்க. Speak to God individually, one to one. Praises to your name, oh Lord. Tell God, I did not know it was the enemy that's inside me that stopped me all this while and make me walk 40 years on the desert. I sing glory to your name, oh Lord. Glory to your name. சொல்லுங்க, ஆண்டவரே மன்னிச்சிடுங்க. எனக்குள்ள இருக்கிற இந்த மாமிசம் தான் எனக்கு பெரிய எனிமினே, என்னுடைய விரோதினே எனக்கு தெரியாம போச்சு. இதனால தான் 40 வருஷம் இன்னும் வளராம சின்ன பேபி மாதிரியே இருந்துட்டேன். மன்னிச்சிடுங்க, நான் மாறுறேன்னு சொல்லுங்க. Praises to your name, oh praises to your name. Commit yourself. As the song is sing, pray. Let's commit ourselves. Name is great and greatly to be praised. Mighty may set up together. பிதாவே, கானான் தேசத்தை சுகந்தரிக்க ஆயத்தமாகிறேன். Getting ready சொல்லுங்க. I'm getting ready. ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேன். கானான் தேசத்தை தனியா ஒன்றொன்றாக உள்ள இருக்கிற இந்த விரோதிகளை நான் முறியடித்து கானான் தேசத்தை சுகந்தரிக்கிறேன். கர்த்தாவே, முற்றி பாடுகின்றேன் நான் தேவா. This is the message. நாமமே உயர்ந்தநாமமே. You can forget that time message. You should not forget. All you need to remember is I am changing. முழு மெசேஜ் நீங்க மறந்தாலும் இந்த வசனம் 3 வார்த்தையை ஞாபகப்படுத்துங்க. நான் இன்றைக்கு மாறுகிறேன். தினந்தோறும் மாற அப்படின்னு சொல்லி இந்த 3 வார்த்தை ஞாபகம் உங்களுக்கு போதும். நான் தினந்தோறும் மாறுவேன். இந்த 3 வார்த்தை ஞாபகப்படுத்தி கொடுங்க. நாமமே. What was the first song? Just now you were singing. What was the first song? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. Finish up the song. கரங்களை தட்டி let's clap it. காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உனக்கு. தம்பி தங்கச்சி அங்க பட்டி ஆராதனை உமக்கே, உனக்கு ஆராதனை
பலனாய் வந்தீரையா எங்கள் பலவீன நேரங்களில் பலனாய் வந்தீரையா இயேசு ராஜா பலனானே எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா பலனானே எதற்கும் பயமில்லையே ஆராதனை உமக்கே 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 ஆராதனை உமக்கே. Father, I thank you for this wonderful time. Father, I இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். thank you for your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி. Lord, we beg you. ஆண்டவரே உம்மை கெஞ்சி கேட்கிறோம் தேவனே. We want to change. நாங்க மாற விரும்புகிறோம். Tonight, இந்த நாள்ல I want to change. நான் மாற விரும்புகிறேன். And I want the people who are listening to this message to change. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மாற வேண்டும். Daily they must change. அனுதினமும் மாற வேண்டும். We want to possess the Canaan land. கானான் தேசத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக Enough, Lord, of the wilderness. இந்த வனாந்தரத்தின் அந்த அனுபவம் போதும் தேவனே. Enough of the stress and tension and worry and sorrow and pain and agony and sickness. இந்த வியாகுலம், இந்த வேதனை, இந்த கண்ணீர், இது எல்லாமே போதும் அப்பா. We are entering into the land of Canaan இந்த கானான் தேசத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்க விரும்புகிறோம். in today, இந்த நாள்ல in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் I pray for all those people who are watching in Revival Generation in Christ Light Transform Ministry. Lord, bless them. Everyone that is watching, be blessed. Let them too enter into the land of Canaan. As they agree with me in this prayer, in Jesus' mighty name, we ask and pray. Amen. Amen. God bless you. Love you so much. Revival Generation, love you so much, Parusavas Assembly. May God bless you. May God take you to the land of Canaan as He has promised today. Shalom. Have a blessed day. God bless you. Bye bye.